லண்டனில் சிம்போனியை அரங்கேற்றியதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் சிம்போனி சிகரம் தொட்ட தமிழன் என்ற தலைப்பில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் பாராட்டு விழா நடத்தப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் நிலையில் முதலமைச்சர் ரஜினி, கமல் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வேல்முருகன். விவரங்கள். நந்தா, கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவை தற்போது கட்டி போட்டிருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா அவருடைய 50வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு மிக பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறது. குறிப்பாக சிம்போனி சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி இளையராஜா அவருடைய 50வது ஆண்டு பாராட்டு விழா தமிழ்நாடு அரசு சார்பில் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் என பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்ட நிகழ்ச்சியானது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பல திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் தற்போது பங்கேற்கக்கூடிய நிலையில கூடுதல் பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டு இந்த பகுதி முழுக்க தற்போது விஐபிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த், அதே போல நடிகர் கமலஹாசன் உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் மேடையில் பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 50 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 8500க்கும் மேற்பட்ட பாடல்களை இசையமைத்த மிக மூத்த ஒரு கலைஞராக இசை உலகில் மிக பிரம்மாண்டமான ஒரு நபராக தற்போது இசைஞானி இளையராஜா இருந்து வருகிறார். லண்டன்ல சிம்போனி இசை வாசித்து மிகப்பெரிய ஒரு சிகரத்தை தொட்டிருக்கக்கூடிய நிலையில 50 ஆண்டு காலம் அவருடைய திரைப்பயணத்தை கொண்டாடுவதமாக தற்போது பல்வேறு தரப்புல பாராட்டுகள் அப்படிங்கிறது குவிந்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தற்போது இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட சிம்போனி இசையை இளையராஜா வாசிக்க இருக்கக்கூடிய நிலையில பல ரசிகர்கள் அதனை நேரடியாக காண்பதற்கு தற்போது இந்த பகுதியில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அனைவருக்கும் பல்வேறு விதமான அந்த டிக்கெட்டுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மெயின் கேலரி டிக்கெட், அதே போல விஐபி டிக்கெட், இப்படி பல்வேறு டிக்கெட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில சரியாக 5:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரும், அதே போல துணை முதலமைச்சர் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட கமலஹாசன் உள்ளிட்ட பல திரை பிரபலங்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு வருகை தர இருக்கிறார்கள். சரியாக ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாக தான் தற்போது இசைஞானி இளையராஜா உள்ளே சென்று இருக்கிறார். ஏற்கனவே அவர் பல்வேறு விதமான அந்த குறிப்பாக அந்த ஆர்கெஸ்ட்ராவினுடைய பல நிகழ்ச்சிகள் தொகுத்திருப்பார். இருந்தாலும் கூட தற்போது தமிழ்நாடு அரசினுடைய இந்த 50வது ஆண்டு பாராட்டு விழா அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய ஒரு உச்சமான ஒரு நிகழ்வாக பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்போது இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அந்த சிம்போனி இசையை பார்ப்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் திரண்டிருக்கிறார்கள். நந்தா, லண்டன்ல சிம்போனி அரங்கேற்றத்துக்கு பிறகு சென்னை திரும்பிய இளையராஜா தமிழ்நாட்டிலும் சிம்போனி இசைக்கும் ஒழிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை பேசியிருந்தார். தற்போது அந்த தருணமும் வந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சிம்போனி இசையை தமிழ்நாட்டு மக்கள் கேட்க இருக்கிறார்கள். இந்த விழா தொடங்கிய பிறகு சிம்போனி இசை நிகழ்ச்சிகள்லாம் நடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் வேல்முருகன்? சரியாக 6 மணிக்கு சிம்போனி இசை அப்படிங்கிறது தொடங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா ஏற்கனவே இளையராஜா பலமுறை தெரிவித்திருக்கிறார், இசைத்தட்டுகள்ல, அதாவது சிடி பிளேயர்ல இந்த மாதிரி சிம்போனி இசை கேட்பதை விட நேரடியாக கேட்கக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கறத இளையராஜா பலமுறை தெரிவித்திருக்கிறார். எனவே நேரடியாக தற்போது அதற்கான ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்போது இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்திருக்கிறத நேரடியாக பார்க்கிறோம். அந்த வகையில் சரியாக 6 மணியிலிருந்து பாராட்டு விழாவின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் இளையராஜா குறித்து பேசுகிறார், கமலஹாசன் இளையராஜா குறித்து பேசுகிறார். தமிழ் பிரபலங்களாக இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவினுடைய பல பிரபலங்கள் தற்போது மேடையில் வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு நிறைவு உரையாக குறிப்பாக இசைஞானி அவர்களுடைய இந்த 50வது ஆண்டு கால இசை பயணம் குறித்து அவர் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தா, நன்றி வேல்முருகன் விரிவான விவரங்களுக்கு.